போட்டித் தேர்வர்களுக்கு வணக்கம். நாம் வந்து 6th சரிங்களா, 6th தேர்ட் டேர்ம் இலக்கணம் பார்க்க போகிறோம். இதோட முடியுது. மேக்ஸிமம் 15 to 20 நிமிஷம் தான் இருக்கும். சரிங்களா, டக்குன்னு பார்த்து போயிட்டே இருக்கலாம். செய்யுள் மொழி எவன் கொலோ அப்படின்னு திருக்குறளில் இடம்பெறும் இச்சொற்கள் தரும் பொருள் என்ன? ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். சரிங்களா, எவன் கொலோ அப்படின்னா ஏனோ, என்ன பயன் கருதியோ என்பது பொருள். செய்யுளில் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொல். சரிங்களா, செய்யுள் ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் பயன்படுத்தப்பட்டுள்ள சொல் கொல்லு. ஸோ இது பெரும்பாலும் ஐயப்பொருளில் வரும். கொல்ல வரும்போது, யாராவது கொல்ல வரும்போது நமக்கு ஐயமாக இருக்குமா? ஸோ ஐயப்பொருள்களில் தான் இந்த கொல்லுன்றது அதிகமாக வரும். ஸோ ஓசைக்காகவும் அழுத்தம் தருவதற்காகவும் கொல்லும்போது எனது ஓசை வரும், அழுத்தம். சரிங்களா, கழுத்தை பிடிச்சி அழுத்தும் போது அவங்கள கொன்றலாம். சரிங்களா, ஸோ ஓசை வரும்போது கழுத்தை பிடிச்சி அழுத்தும் போது ஓசை வரும், கொல்லு ஐயப்பொருள். அதே மாதிரி ஐயப்பொருளில் வரும். ஒரு பெண்ணை பார்த்து மான்கொல் மயில்கொல் என்றால் இவள் மானோ மயிலோ என்பது பொருளாகும். சரிங்களா, இது எல்லாமே செய்யுள் வழக்கு. அளபடை என்பது 3 வகைப்படும். சரிங்களா, உப்பு 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 உப்பு. சரிங்களா, 4 முறை, 4 to 5 முறை வரைக்கும், அதிகபட்சம் 4 முறை எனது அளபெடுத்து வரும் உப்பு. சரிங்களா, ஸோ அளபடை. நீட்டி ஒலிப்பதனை இந்த மாதிரி உப்பு உப்புன்னு நீட்டி அழைப்பதனை ஒலிப்பதனை அளபடை என்பர். இது ஊ வந்துச்சுன்னா என்பது உயிரிழப்படை. ஏனென்றால் ஊ என்பது உயிரெழுத்து நீண்டு ஒலித்தது. பொய் என்பது ஒற்றளபடை. ஏனென்றால் இது ஈ என்பது மெய்யெழுத்து, அதனால் இது ஒற்றளபடை, ஒற்றெழுத்து நீண்டு ஒலிச்சிருக்கு. சரிங்களா, பிழையும் திருத்தமும். சிங்கம் வந்தது, ராமன் வந்தான், பறவைகள் பாடின. சரிங்களா, ஸோ பன்மைக்கு ஒருமைனா பாடியது, பன்மைனா பாடியது. அவன் வந்தான் சொல்லணும். சரிங்களா, ஓகே. இந்த சொற்றொடர் வினை சொற்கள் பிழையாக இருந்திருக்கு. ஓகே, வந்தது எப்படி என்றால் முறையாக வந்தது, அழுதான், பாடின, வந்தான். ஓகே. திணை என்பது உயர்திணை, அக்ரிணை அப்படின்னு 2 வகைப்படும். சரிங்களா, மனிதன் என்பது உயர்திணை. மனிதர் அல்லாத உயிருள்ள உயிரற்றவைகள் எல்லாத்தையும் அக்ரிணைன்னு சொல்லுவோம். பெயர் சொற்களை உயர்திணை பெயர், அக்ரிணை பெயர் அப்படின்னு 2ஆக பிரிக்கலாம். வீரன், அம்மா, நடிகன், கண்ணகி. சரிங்களா, ஸோ இது எல்லாமே உயர்திணை பெயர்கள். பூ, மரம், பூனை, குருவி இது எல்லாமே அக்ரிணை பெயர்கள். சரிங்களா, ஓகே. அக்ரிணை பெயர்களை வட்டமிடணும். அரசன் வேட்டையாடுவதற்கு காடு சென்றான். காடு என்பது அக்ரிணை பெயர். சரிங்களா, பணியாளர்கள், வீரர்கள், அரசன், மலைப்பாம்பு என்பது அக்ரிணை பெயர். காற்று என்பது அக்ரிணை. மரங்கள், குரங்குகள், ஆந்தைகள். அமைச்சர் என்பவர், தளபதி என்பவங்க மனிதர்கள். சரிங்களா, அப்போ உயர்திணை குறிக்கும். பால் என்பது மற்றொரு வகை பிரிவு. சரிங்களா, திணைன்றது ஆண்பால், அக்ரிணை உயர்திணை 2 வகைப்படும். பால் என்பது 5 வகைப்படும். சரிங்களா, ஆண்பால், பெண்பால், பலர்பால், குன்றன்பால், பலவின்பால். சரிங்களா, ஸோ அவன், அண்ணன், அவள், அவர்கள் அப்படின்னா பலர்பால், அது அப்படின்னா ஒன்றன்பால், அவை அப்படின்னா பலவின்பால். சரிங்களா, ஆண்பால் பெயர் சொல் ஆண்பால் வினையை வச்சு தான் முடியும். எடுத்துக்காட்டு, அவன் என்பது ஆண்பால், வந்தான் அப்படின்னா ஆண்பால் வினையை வச்சு முடியும். இதே மாதிரி தான் பெண்பாலுக்கு பெண்பாலை வச்சு முடியும். ஸோ அவன் வந்தாள் என்றோ அவன் வந்தார் என்றோ இருந்துச்சுன்னா அது பிழை. ஓகே. அவள் என்பது வந்தாள், அவர்கள் வந்தார்கள், அது வந்தது, அவை வந்தன. இந்த மாதிரி ஒருமை பெண்மை ஆண்பால் பெண்பாலுக்கு கரெக்டாக இருக்கணும். ஓகே. அகர முதலியை படிப்போம். அகர முதலின்றது உயிரெழுத்து வரிசை ஆலிருந்து அவ் வரைக்கும் இருப்பதற்கும் மெய்யெழுத்து இக்கு, இங்கு, இச்சு. சரிங்களா, ஸோ வல்லினம், மெல்லினம், இடையினம். சரிங்களா, ஸோ அதை பார்த்துக்கணும். வல்லினம் கசட தபர, நம்ம மெல்லினம், இடையினம் எரள வளல. 18 மெய்யெழுத்துக்களும் அகர முதலி வரிசையில் இருக்கும். வல்லெழுத்து தொடர்ந்து அதற்கு இனமான மெல்லெழுத்து
வருவது நோக்கத்தக்கது. அதுக்கப்புறம் இடையின எழுத்துக்கள் வந்துடும். சரிங்களா? இற்று இன்னு மட்டுமே இறுதியில் வருகின்றன. ஓகே. இதில் அம்மா, அப்பா, அண்ணி, அங்காடி, அண்ணன் என்ற சொற்கள் அகர முதல வரிசையில் எழுதணும்னா அங்காடி ஃபஸ்ட்டு இங்கு, அடுத்து இன்னு, இப்பு, இம்மு, கடைசியில் இன்னு. சரிங்களா? ஸோ பெரும்பாலும் நமக்கு இலக்கணம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? நிறைய தேவையில்லாத இருக்கும். அதெல்லாம் படிச்சுக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். நமக்கு தேவை இலக்கணம். இலக்கணம் சம்மந்தப்பட்டதை கரெக்டாக படிச்சிடலாம். இப்போ எதிர்ச்சொல் நம்ம கேட்டிருப்போம். காய்னா கனி, இன்மைனா அருமை, அல்லவை நல்லவை, இன்பம் துன்பம். சரிங்களா? கனவு நனவு, இரவு பகல், கருப்பு வெள்ளை, பள்ளம் மேடு, மேல் கீழ், இனிப்பு கசப்பு. சரிங்களா? ஓகே. எதிர்ப்பால் ஆண்பால் இது மாணவன் மாணவி, உழவன் உலத்தி இது பெண்பாலுக்குரியது, சிறுவன் சிறுமி, பாட்டன் பாட்டி, தோழன் தோழி, அரசன் அரசி. ஓகே. அடுத்து 2வது யூனிட்டில் இலக்கணத்தை பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ சைக்கிள் இதுவும் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். சைக்கிள் மிதிவண்டி, பிளாட்ஃபாரம் நடைமேடை, பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, ஃப்ளைட்டு வானூர்தி, பேங்க்னா வங்கி, தியேட்டர்னா திரையரங்கு, ஆஸ்பத்திரினா மருத்துவமனை. சரிங்களா? பிறமொழி சொற்கள். ஸோ ஆங்கில சொற்களுக்கு இணையான தமிழ். கம்ப்யூட்டர் கணினி, காலேஜ் கல்லூரி, யூனிவர்சிட்டினா பல்கலைக்கழகம், டெலஸ்கோப் அப்படின்னா என்னது தொலைநோக்கி. சரிங்களா? தெர்மாமீட்டர் அப்படின்னா வெப்பமானி தெர்மாமீட்டர், இன்டர்நெட்னா இணையம், ஸ்கூல்னா பள்ளி, சயின்ஸ் அப்படின்னா அறிவியல், மைக்ரோஸ்கோப்னா நுண்ணோக்கி, நம்பர்னா ஒரு எண்ணை குறிக்கக்கூடியது. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் நமக்கு இலக்கண பார்ட் என்ன வரப்போகுதுன்னா மாத்திரையோட அளவு கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமானது, ஒரு கொஷின் எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஸோ மாத்திரை என்பது எழுத்துக்களின் ஒளியின் அளவை குறிக்கக்கூடிய ஒரு சொல். மாத்திரை என்பது சிறிய ஒளி அளவு. சரிங்களா? சிறிய ஒரு சொடக்கு போடுற நேரம் தான் மாத்திரை. கண் சிமிட்டும் நேரம் அல்லது விரல் சொடுக்கக்கூடிய நேரம் தான் மாத்திரையின் கால அளவு. மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. சரிங்களா? புள்ளி வச்சதுனாலே அரை மாத்திரை தான். அப்போ என்னது? மெய்யெழுத்துக்கு அரை மாத்திரை. உயிரெழுத்தில் குறிலுக்கு ஒரு மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. அதேமாரி உயிர்மெய் எழுத்துக்கு குறிலுக்கு 1 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரை. இந்த அளவை தாண்டும் போது அளபெடை நமக்கு உருவாகும். சரிங்களா? நீண்டு ஒலிக்கும். ஓகே. எண்ணு ஒருமை பன்மை அப்படின்னு 2 வகைப்படும். சரிங்களா? ஒருமை பன்மை அப்படின்னு 2 வகைப்படும். ஒருமைனா பூ என்பது ஒருமை, பூக்கள் என்பது பன்மை, ஒருமை பன்மை. சரிங்களா? மாணவன் மாணவர், கல் போட்டு எழுதக்கூடாது, நல்லா பார்த்துக்கிறணும். மாணவன் மாணவர், மாணவர்கள் எழுதினாலும் மாணவர் அப்படின்னாலே பன்மை தான். நம்ம இதில் போய் கல் சேர்த்து மாணவர்கள்னு எழுதக்கூடாது. சரிங்களா? திருடன் பிடிபட்டான் அப்படின்னா ஒருத்தன். சரிங்களா? ஒருமையில். அதே பன்மையில்னா திருடர் பிடிபட்டனர். சரிங்களா? இடம் என்பது தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படின்னு 3 வகைப்படும். ஸோ நான், அவன், நீ. சரி, ஆமாம். நான் தன்மை, நீ முன்னிலை, அவன் அப்படின்றது படர்க்கை. சரிங்களா? நான் என்பது தன்மையையும், நீ என்பது முன்னிலையையும், அவன் அவள் அது என்பது படர்க்கையும் குறிக்கும். பன்மையில் வரும்போது நான் என்பது தான் அப்படின்னு வரும். நான், நாங்கள், தாம். நீங்கள் முன்னிலை, அவர்கள் படர்க்கை. தன்மை என்பது தன்னை குறிக்கும், முன்னிலை என்பது முன்னால் இருப்பவரை குறிக்கும், படர்க்கை என்பது முன்னாடி இல்லாத ஒருவரை எங்கே இருக்கிறவரை குறிக்கும். சரிங்களா? ஓகே. அகர வரிசையில் எழுதுக. அகர வரிசையில் படி நமக்கு மேக்ஸிமம் எழுத தெரியும். காவரிசைனா காவரிசை, சாவரிசை. சரிங்களா? கடிதம் எழுதும் முறை. கடிதத்தில் இடம்பெற வேண்டிய கடிதத்தின் முழு முகவரி இருக்கணும், எழுதக்கூடிய நாள் இருக்கணும், செய்தி இருக்கணும்,
பெறுபவருடைய முழு முகவரி அஞ்சல் குறியீட்டோடு இருக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே. வினா எழுப்புக. பொருள் குழுக்களி ஓரீடு. ஓகே. பிளாஸ்டிக் அப்படிக்கு தமிழ் சொல் வந்து நெகிழி. பிளாட்பாரம்னா நடைபாதை. விருதுநகரின் முந்தைய பெரு விருதுப்பட்டி. சரிங்களா? பாக்கம் என்பது சிற்றூர். பட்டணம் என்பது நகரத்தை குறிக்கும். ட்ரெயின்னா தொடர் வண்டி. சரிங்க. உறவினர் வீட்டுக்கு விழாவிற்கு செல்கிறார்கள். வீட்டு விழாவிற்கு செல்ல யாரும் உங்களுடன் கலகலப்பாக. கலை அப்படின்னா என்னது? இரட்டை கிளவி. பிரித்தால் பொருள் தெரியாது. அப்படித்தானே? ஸோ இரட்டை கிளவி. நானே வழியே சென்று கலகலப்பாக பேசுவேன். கலகலப்பு என்பது இரட்டை கிளவி. ஓகே. அடுத்து ரகர ரகர வேறுபாடு. சரிங்களா? இது வந்து நமக்கு வந்து டைரெக்டாக சிலபஸ் இருக்குது. விரும்பு விரும்பு விரும்பிடு நாளும் நூலை படிக்க விரும்பிடு கரும்பை போல இனிமையாக மனக்கருத்தை வளர்த்து உயர்த்திடு இரும்பு போல இதயத்தை என்றும் உறுதியாய் செய்திடு அரும்பாய் இருக்கும் போதிலே நல்ல அறிவை வளர்த்திடு உரம்பெறு. வளர்த்து உரம்பெறு. ஓகேங்களா? போர்டு. போர்டுனா தமிழ் சொல் பலகை. ஸ்கூல்னா கல்வி பள்ளி. சாரி. ட்ரெயின்னா தொடர் வண்டி. மகன் எதிர்ப்பால் மகள். தந்தை தாய். இப்போ எதிர்ப்பால் கேட்டிருக்கு. ஓகே. 3வது யூனிட்டில் இருக்கக்கூடிய இலக்கணம். ஸோ மேக்ஸிமம் 10 to 20 நிமிஷம் ஆகும். சரிங்களா? 6க்கு 7த்துக்கு அதே மாதிரி 1 hour 1 hourல ஈஸியாக முடிச்சிடலாம். பிழையும் திருத்தம். நான் நேற்று திரைப்படத்திற்கு செல்கிறேன். அவன் நாளைக்கு வந்தான். இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன்பு நான் வாங்குவேன் வந்திருக்கு. சரிங்களா? நான் நேற்று திரைப்படத்திற்கு சென்றேன் அப்படின்னு வரணும். சென்றேன். வந்தான். அவன் நாளைக்கு வருவான் அப்படின்னு வரணும். இந்த புத்தகத்தை 2 ஆண்டுகளுக்கு முன் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு வரணும். சரிங்களா? ஸோ சென்றேன், வருவான், வாங்கினேன் வந்திருக்கணும். காலம். காலம்ன்றது நம்மகிட்ட 3 காலமாக இருக்குது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். 3 காலங்கள். சரிங்களா? பார் என்னும் வினைச்சொல்லுக்கு பார்த்தேன் அப்படின்னா இறந்த காலம். பார்க்கிறேன் அப்படின்னா நிகழ்காலம். பார்ப்பேன் அப்படின்னா எதிர்காலம். சரிங்களா? காலத்தை வச்சு வரக்கூடியது 3 காலம் இருக்குது. நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். சரிங்களா? முடிஞ்சு போச்சு. உன் வீட்டு விருந்திற்கு கட்டாயம் நான் வருவேன். சரிங்களா? இனிமே தான். கட்டாயம் வருவேன். அப்பா வந்ததும் திட்டுவார். இனிமே தான். வந்ததுக்கப்புறம் தான் திட்டுவார். இப்போது நான் தமிழ் படிக்கின்றேன். கின்று நான் என்றுன்னா என்னது? இப்போது நான் தமிழ் படிக்கின்றேன் அப்படின்னா நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது. உண்டு இல்லை. உண்டு இல்லை எனும் இரு சொற்களுக்கு நாம் மிகுதியாக பயன்படுத்துகிறோம். உண்டு இல்லை என முடியும் சொற்களில் காலம் வெளிப்படையாக இல்லை. சரிங்களா? உண்டுனா என்ன காலம், இல்லைன்னா என்ன காலம்னே தெரியாது. வெளிப்படையாக இல்லை. குறிப்பாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது காலம் வெளிப்படையாக வரல உண்டு இல்லையில். இறந்த காலம், எதிர்காலம். பாத்திமா தேர்வை நன்றாக எழுதவில்லை. சரிங்களா? ஸோ எழுதவில்லைன்னா இறந்த காலம். அண்ணன் வந்தது உனக்கு பரிசு உண்டு. வந்ததும் பரிசு உண்டு. சரிங்களா? ஸோ அப்போ உண்டு இல்லை காலத்தை வந்து உணர்த்தாது. அகர முதலி அகர வரிசையில் எழுதுவீங்க. அடிப்படை. சரிங்களா? எழுத்து, சொல், சொற்றொடர் 3 மொழியின் அடிப்படை உறுப்புகள். மொழிக்கு அடிப்படை உறுப்புகள் ஒரு எழுத்து, அடுத்து சொல்லு, சொற்றொடர். அம்மா வந்தார், நர்வாஸ் எழுத்து. அது அன்புனா சொல்லு, அன்பே தெய்வம், அன்பே சிவன்றது ஒரு சொற்றொடர். சொல் என்பதனை பதம், மொழி, கிளவி என வார்த்தைகளாக பிரிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. 3ஆக சொல்லலாம். எழுத்து என்பது எல்லா எழுத்துக்களுக்கும் அடிப்படையாக அமைவது ஒலி. அரவன், வாள். வாள் எடுத்து சண்டைக்கு போனான் என்று எழுதுவது தவறு.
அரவன் வாள் எடுத்து சண்டைக்கு போனான் என்பது தவறாம். பேசுவதும் தவறு. ஒவ்வொரு எழுத்துக்கும் ஓர் ஒலி உண்டு. எழுத்தை முறைப்படி ஒலிக்க நாம் முயற்சிக்க வேண்டும். ஒவ்வொரு எழுத்தும் ஒரு ஒரு பணியை செய்யுது. சரிங்களா? ஆ இ உ அப்படின்றது சுட்டெழுத்தாக நமக்கு வருது. ஊ என்பது தற்போது பயன்பாட்டில் இல்லை. ஏ ஏ ஆ ஓ ஏ இதுக்கு முன்னாடி செகண்ட் டைமில் பார்த்துருக்கோம். இது வினா எழுத்து. ஏ என்பது ஏன் அப்படின்னு முதலிலும், அவனே செய்தான் அப்படின்னு இறுதியிலும் நமக்கு வினா பொருளை தரும். சரியா? எங்களுக்கு இடையே நட்பும் உண்டு. ஸோ நட்பெழுத்துக்கள் மெல்லின எழுத்தும் அது நட்பு எழுத்தான வல்லின எழுத்தும் அடுத்தடுத்து வருவது எது? ஸோ தங்கம். சரிங்களா? மெல்லின எழுத்து அதை தொடர்ந்து வல்லின எழுத்து வரும். ஸோ அண்டம், தந்தம், பம்பரம், அகன்ற. சரிங்களா? இந்த மாதிரி இணை எழுத்துக்களும் உண்டு. உண்டான், தின்றான். ஒற்றுப்பிழை. பாடலை பிரித்து படி. இது பிழை. பாடலை இரண்டாம் வேற்றுமை விரி நான்காம் வேற்றுமை விரியில் வல்லினம். குரில் நெடில். தண்ணீர். சரிங்களா? கடைக்கு போய் வேட்டி சட்டை வாங்கினான். என்ன கொடுமை இது? சரிங்களா? துணை எழுத்து பிழை. அப்பாவிக்கு பெண்ணும் பொருளும் பொன்னும் பொருளும் கிடைத்தது. சேவல் சண்டை பார்த்தேன். சோவல் இல்லை சேவல். மயங்கொலி பிழை. பாதையில் கல்லும் முள்ளும் கிடந்தன. கல்லுனா பாறை, இந்த கல். முள்ளுனா இந்த முள். சரிங்களா? சொல் 4 வகைப்படும். சரிங்களா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு 4 வகைப்படும். பெயர்ச்சொல், வினைச்சொல் என்பது இரு சொற்கள் பற்றி இந்த வகுப்பில் நம்ம பார்க்கறதுங்களாம். வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். நேற்று பால் பொங்குகிறது. நேற்று பால் பொங்கியதுன்னு வரணும். சரிங்களா? கடிதம் எழுதும் முறை, பெறுநர், பொருள், உரைமை, முகவரி இதெல்லாம் நம்ம கடிதம் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் லைட்டாக பார்த்துக்கணும். ஓகே. அடுத்து முக்கியமானது இளம். ஓகே, அவ்வளோ மேக்ஸிமம் முடிஞ்சு. சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷத்துலேயே ஓல்டு புக்கு பார்த்து முடிச்சிடலாம். சரிங்களா? அந்தளவுக்கு மேக்ஸிமம் நல்லதாக இருக்கும், ஆனால் கம்மியாக தான் இருக்கும். சரிங்களா? ஓகே. மே 1 தொழிலாளர் தினம். காந்தி பிறந்த தினம் அக்டோபர் 2. ஏப்ரல் 23 புத்தக